ஏன் முதலாளி, திடீர்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லுது. அதை கேட்டுக்கு நீங்களும் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில சொல்லுங்க, இந்த வீடு யாருது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற, சொல்லுங்க. கரெக்டா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கணபதி ஐயர்னு இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. அவர்கிட்ட எங்க அக்கா காமாட்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டான். அப்படி வேலை பார்த்துக்கிட்ட எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையை புடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கி அவன் முன்னதா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர் பிகர். ஏப்பா துப்புற? கூட பிறந்த அக்காவை ஃபிகர்னு சொன்ன ஒரே தம்பி நீதாயா? கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அக்காவை இன்னொருத்தர் வச்சிருந்தா? சொல்ற கேளு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட உன் முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயன்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். சரிடா. பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும் உசுர வாங்குறாங்க. என்னையா உங்கள்கிட்ட ஒரு மேட்ரு பேசுறேன்னா? என்ன மேட்ரு? உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்குல்ல. வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது?